பாகிஸ்தான் ஃபுட் சாப்பிடுறதுக்கு பாகிஸ்தானுக்கே போக தேவையில்ல. நான் சொல்றேன், இந்த ஸ்பாட்டுக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா பாகிஸ்தான் ஃபுட் மட்டும் தான் சாப்பிடுவீங்க. கெஃபே கராச்சி தெய்வல்ல இப்படி ஒரு ஸ்பாட் இருக்குன்னு சொன்னா நீங்க எல்லாருமே போவீங்கன்னு தெரியும். அதுக்கு ஃபர்ஸ்ட் லொகேஷன் சரியா எங்க இருக்குன்னு தெரியணும் இல்லையா? சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க மெரைன் டிரைவ்ல இருந்து வாரீங்கன்னு சொன்னா இனவெண்டவேட் பிளேஸ் உள்ள போனீங்கன்னு சொன்னா லாஸ்ட்ல இவங்களோட ஷாப்பிங். நீங்க கோல் ரோடால போறேன்னு சொன்னா தெய்வல ஸ்பாசிலோனுக்கு சைட்ல இருக்கிற ரோடாலே உள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் ரைட் சைடு எடுத்தீங்கன்னு சொன்னா இவங்களோட ஷொப்பை பார்க்க. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த லொகேஷனை சொல்றேன், பட் நீங்க கூகுள் மேப்லயே கெஃபே கராச்சின்னு அடிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா லொகேஷன் கிடைக்கும். இவங்க கிட்ட போனதும் ஸ்டார்டருக்கு ஆம் பண்ணான்னு சொல்ற ஒரு ரோ மேங்கோ ட்ரிங்க் தான் தந்தாங்க. சம்திங் டிஃப்ரெண்ட்டுங்க. இதோட சேர்த்து ஸ்டார்டருக்கு இன்னும் 2 ஃபுட். பாகிஸ்தான் கீமா பராட்டா. இது உள்ள வச்சிருந்த அந்த கீமா இட் வாஸ் குட். அண்ட் பாகிஸ்தான் பீஃப் பன் கபாப். பாகிஸ்தான்ல இது ஒரு மெயின் ஸ்ட்ரீட் ஃபுட்னு சொன்னாங்க. கபாப்னு சொன்னதும் நீங்க நினைக்கிற கபாப் இல்ல, இது டோட்டலி பாகிஸ்தான் ஸ்டைல் பன் கபாப். வீடியோல ஆஃப் வர வந்துட்டோம். இப்பதாங்க மெயின் டிஷ்ஷஸ்க்கே போறோம். பீஃப் பாயா வித் நான். பாயான்னு சொன்னா நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறீங்க. இந்த காம்பினேஷன் பத்தி எல்லாருக்குமே தெரியும். பட் இவங்கட எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா பீஃப் பாயா இந்த டிஷ்ஷுக்குனே ஒரு சட்டலான டேஸ்ட். பீஃப் பாயா உள்ள இருந்த அந்த பீசஸ் எல்லாம் நல்லாவே குக்ட் ஆகி டேஸ்ட் இஸ் குட். இம்சமாம் இழுக்கிற இழுவையும் பாரு. நெக்ஸ்ட் இவங்க இந்த சிக்கன் பிரியாணி பாக்குறதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் லுக்கோட அதுல ஸ்மெல்லுங்க அந்த இடத்துல ரொம்பவே நல்லா இருக்கு. எல்லா டிஷ்ஷோட டேஸ்டையும் பத்தி லாஸ்ட்ல சொல்றேன், வெயிட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இவங்களோட ஸ்பெஷல் கரீஸோட நாங்க ட்ரை பண்ண இவங்களோட பராட்டா, நெய் பராட்டா அண்ட் சப்பாத்தின்னு சொல்லி நிறையவே ஆர்டர் பண்ணேன். நான் இப்ப சாப்பிடுறது ஆலு பாலாக்குன்னு சொல்ற ஒரு கறி. நெக்ஸ்ட் இவங்களோட சிக்கன் கிரீன் மசாலா. இந்த கறியோட நேம்ஸ் எல்லாம் கேட்டுட்டு என்ன மின்னாஸ் நீ சொல்றான்னு தான் யோசிச்சிக்கிறீங்க. இதை கேட்கும் போது ஃபெஸ்ட்ல எனக்கு அப்படித்தாங்க இருந்து. ஓகே, ஓவராலா டேஸ்ட் பத்தி இங்க போய் சாப்பிட்டதுல ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. இவங்களோட ஃபுட்ல நான் பார்த்த மெயின் மேட்டர் அந்த ஃபுட்ல இருக்கிற நேச்சுரலான ஃபிளேவர் தான் ஒவ்வொரு ஃபுட்லயும் இருந்துச்சு. அதுதாங்க இவங்களோட மெயின் மேட்டர். ஒரு ஹோம் மேட் டேஸ்ட்ல ஃபுட் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஃபுட் பிடிக்கும். நான் உங்களுக்கு ஒரு ஹைப்பாவும் சொல்லல. பாகிஸ்தான் ஒத்தன்டிக் ஃபுட் சாப்பிட்டு பார்த்து நான் சொன்ன மாதிரியா இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.